மை டியர் மாஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானம் என்பது மிக்க தேவையானது. எல்லாருக்குமே சில நேரம் பண்றோம், சில நேரங்கள்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா நம்முடைய தினந்தோறும் நாம் பண்றோம் செயல்கள் எல்லாமே எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னா, நம்முடைய தொழில் சம்பந்தப்பட்ட செயல்கள், வேலைகள் நம்ம செய்யல அப்படின்னா அன்னைக்கு சம்பளம் வராது. ஒரு நாள் வியாபாரம் பண்ணலன்னா அன்னைக்கு லாபம் கிடைக்காது. ஒரு நாள் சாப்பிடல அப்படின்னா அன்னைக்கு எனர்ஜி இருக்காது. இந்த மாதிரி நம்ம பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு நஷ்டம் என்பது இருக்கும். அதே போல் நாம தியானம் பண்ணல அப்படின்னாலும் நஷ்டம் என்பது கண்டிப்பா இருக்கும். மை டியர் மாஸ்டர்ஸ், அதுக்காக தினமும் பண்ணணும். நிறைய பேருக்கு தியானம் செய்யும் முறைதான் தெரியுமே, ஆனால் தியானத்தின் மூலம் ஆழமான நன்மைகள் என்பது அனுபவத்திற்கு வரணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய டெடிகேஷன் என்பது மிக முக்கியமானது. எத்தனையோ பேர் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நன்மைக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஆனா 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் ஆனாலும் சரி, அவங்களுக்கு நன்மை என்பது, ஆழமான லாபங்கள் என்பது கிடைக்காது. எதுக்காக அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கை என்றால் நிறைய விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்தால் தியானத்தின் நன்மைகள் என்பது பெற முடியும் மாஸ்டர்ஸ். அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் நன்மைகள் வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதற்காக ஒரு செஷன், அதாவது ஒரு சேலஞ்ச், இனியான் 69 டே சேலஞ்ச் லெவல் 2 என்ற ஒரு நிகழ்ச்சியை திரு மாஸ்டர் ஐஃப் இந்தியா அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சேலஞ்ச் நாளையிலிருந்து ஆரம்பமாக போகுது. இந்த சேலஞ்சுக்குள்ள யாரெல்லாம் நீங்க என்ரோல் பண்ணிருக்கீங்களோ, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நன்மைகளுடைய அனுபவங்கள், தியானத்துடைய ஆழமான அனுபவங்கள் என்பது கண்டிப்பா கிடைக்கும் மாஸ்டர்ஸ். இந்த இந்தியான் 69 டே சேலஞ்ச் 2வது வகுப்பு, அந்த விதிகள் பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனுபவம் மட்டும் சொல்ல விரும்புறேங்க. என்னுடைய அனுபவம் கிடையாது. இது கர்நாடகால ஒரு 69 இயர்ஸ் ஓல்டு மேடம் ஒருத்தருக்கு வந்த அனுபவம் இது. அவர் லெவல் 1 சேலஞ்சில் 69 நாளும் எல்லா ரூல்ஸுமே 100% ஃபாலோ ஆயிருக்கு. ரிக்ரெட்டே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே கேட்கும் போது மிக்க பெரிய அனுபவம் என்ன வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட. 16 உலகங்கள், சூட்ச்ம உலகங்களுடைய கனெக்ஷன் என்பது அவர் கொடுத்திருக்காங்க மாஸ்டர்ஸ். அதன் மூலமா அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது மிக்க வேகமாயிருக்கு. அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் எல்லாமே வருது அவங்களுக்கு. சார் எதுக்காக சார் எங்களுக்கு இல்லை, எல்லாமே இருக்கிற உலகத்துல நாம நல்லா இருந்தா போதும், 16 உலகங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் சார் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி இருக்கு உலகங்களுடைய கனெக்ஷன் எல்லாமே. ஆனா எந்த விதமான உலகங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியமானது. மை டியர் மாஸ்டர்ஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். நமக்கு சில நேரங்கள்ல நெகட்டிவ் எண்ணங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா. 1 மணி நேரம் ஆனாலும் கண்டினியூ ஆகும், 2 மணி நேரம், 3 மணி, 1 நாள், 1 வாரம் ஆனாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தின் மீது நெகட்டிவ் எண்ணம் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. அப்படின்னும் போது நீங்க அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மை டியர் மாஸ்டர்ஸ், அது நம்முடைய எண்ணங்கள் கிடையாது. ஆனா வருது அப்படின்னா வேர் ஆர் யூ கனெக்டட் அப்படின்ற விஷயம் யோசிக்கணும். அதுவே நீங்க தியானத்தோட இணைந்து தினமும் தியானம் செய்யும் போது, உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும் போது, எப்பவுமே எண்ணங்களற்ற நிலை, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்கள், யாராச்சும் ஏதாவது நமக்கு கெடுதல் செய்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள இருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே வருது அப்படின்னா யூ ஆர் கனெக்டட் டு ஹையர் வேர்ல்ட்ஸ். சில நேரங்களில் நமக்கே தெரியாத ஒரு அற்புதமான எண்ணங்கள் இன்ட்யூஷன்ல வருது, கிளையர்வாயன்ஸ்ல வருது, கிளையர் ஆடியன்ஸ்ல வருது.
இது எல்லாமே வருது அப்படின்னா வேர் ஆர் யூ கனெக்டட்? நீங்க உன்னதமான உலகங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் நான் எனக்கு அனுபவம் வரல அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்குறீங்க. ஆனா நீங்க உங்களுடைய கனெக்ஷன் எங்கே இருக்கு அப்படின்றத நீங்க யோசிக்கலையே. அந்த கனெக்ஷன் வரணும் அப்படின்னா முயற்சி பண்ணுமே. அதுக்கு தேவையான டெடிகேஷன் நீங்க கொடுக்கணுமே. சின்சியரா யாரெல்லாம் செய்வாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாஸ்டர்ஸ். நான் மட்டுமே பண்ண அவ்வளோ எனர்ஜி என்னால கொண்டு வர முடியாது. அதுக்காக எல்லாரும் கலந்து கூட்ட தியானம் பண்ணும்போது, கூட்டமாக இந்த சேலஞ்ச் என்பது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது நம்மளுக்கு? எல்லாருடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்பது ஜாஸ்தியாகும். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மவுண்ட் எவரெஸ்டோ இல்ல ஒரு ரெசார்ட்டுக்கோ போகும்போது நான் மட்டுமே போறேன் அப்படின்னு சொல்லி போனா அங்க கரெக்டா நல்லா இருக்குமா அந்த ட்ரிப்பு? அதுவே ஒரு ட்ரெக்கிங் போகும்போதாகட்டும், ஒரு ரெசார்ட்டுக்கு நல்ல ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு போகும்போதாகட்டும், ஒரு சைட் சீயிங் ஆகட்டும் போகும்போது ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் ஒரு குரூப் டூர் மாதிரி போகும்போது எப்படி இருக்கும்? நமக்கு போர் அடிக்காது. ஒருத்தரை பார்க்குற ஒரு பார்வையில நம்ம பார்க்க முடியாது. அவருடைய பார்வை, அவருடைய எண்ணம் எல்லாமே நம்ம கலந்து பேசும்போது எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அதே போல் தியானம் ஆகட்டும், இந்த சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஆகட்டும் நம்ம பண்ணும்போது எல்லாருடைய எனர்ஜிஸு, எல்லாருடைய அனுபவங்கள் எல்லாமே கேட்கும்போது வளர்ச்சி யாருக்கு வருது? நமக்கே வருது மாஸ்டர்ஸ். அதற்காக ஒரு நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டதே இந்த இந்தியன் சேலஞ்ச், இந்தியன் 69 டே சேலஞ்ச் என்பது. மை டியர் மாஸ்டர்ஸ், இப்போ இந்த இந்தியன் சேலஞ்சு நீங்க எல்லோரும் என்ரோல் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ட்ரஸ்ட் பண்றேன். எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் என்னுடைய குரூப்ல இருக்கீங்களோ, என்னுடைய குரூப்ல இல்லாதவங்களுக்கு கூட ஐ வில் சப்போர்ட் யூ ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் மை டியர் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த இந்தியன் சேலஞ்சு யாரெல்லாம் கடைபிடிப்பாங்களோ அவங்களுக்கு 10 ரூல்ஸ் இருக்கும். ஒன்றாவது விதி என்ன அப்படின்னா, தினமும் உங்களுடைய வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் நீங்க தியானம் என்பது பண்ணணும். ஆனாபான சதி தியானம் என்பது பண்ணணும். சார் நான் பிராணாயாமம் பண்றேன், நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்றேன், நமாஸ் பண்றேன், ப்ரேயர் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது மாஸ்டர்ஸ். யாரெல்லாம் இந்த சேலஞ்சில் இருக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா ஆனாபான சதி மெடிடேஷன் உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டிப்பா ஒரு சிட்டிங்ல பண்ணணும். 2வது, புக்கு கண்டிப்பா படிக்கணும். 10 பேஜ் ஒரு நாளுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தகம் என்பது படிக்கணும். சார் என்னால படிக்க முடியாது சார், தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாக்க புக்கு கையில எடுத்து நடந்துக்கிட்டே படிங்க. பிகாஸ் அந்த புத்தகம் படிக்கிறது அப்படின்றது மிக முக்கியமானது ஆன்மீக வளர்ச்சிக்கு. நடந்துக்கிட்ட படிங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்தா தானே தூக்கம் வருது. இந்த மாதிரி எல்லாமே நீங்களே யோசிக்கணும். நீங்க சூஸ் பண்ற புக்கு, சார் நான் ஸ்லோவா படிக்கிறேன் சார், 10 பேஜ் படிக்கணும் அப்படின்னா 3 மணி நேரம் ஆகுது சார் எனக்கு அப்படின்னா ஒரு சின்ன புத்தகம் படிங்க. பெரிய பெரிய எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி நீங்க 10 பேஜ் மினிமம் படிக்கணும். அது என்ன சார், பெரிய புக்கில் நான் 2 பேஜ் படித்தாலும் சின்ன புக்கில் 10 பேஜ் படித்தாலும் ஒன்னே தானே அப்படின்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா அந்த விஷயம், அந்த மாற்றம் என்பது கொண்டு வரும் மாஸ்டர்ஸ். எஸ், இன்னைக்கு நான் 10 பேஜ் படிச்சிருக்கேன், நாளைக்கு 11 பேஜ் நான் படிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும். அதுக்காக 10 பேஜ் என்பது யூ சூஸ் த பெஸ்ட் புக் வாட் எவர் சூட்ஸ் யூ. 10 பேஜ் படிக்கணும் மாஸ்டர்ஸ். 3வது, நம்முடைய தியான அனுபவங்கள் எல்லாருக்கும் கூடயும் பகிர்ந்துக்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும். 69 நாள்ல 69 நபருக்கு நீங்க ஷேர் பண்ணணும். 1வது நாள் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2வது நாள்ல என்கிட்ட வரக்கூடாது. இன்னொருத்தர் புதுசா யாராச்சும் இருந்தா அவங்கள்ட்ட தேடணும். நீங்க அது என்ன சார், எங்களுக்கு யாருமே தெரியாது, புதுசா வந்திருக்கிறோம் தியானத்துல அப்படின்னும் போது இந்த மாதிரி தியான வகுப்புகள் எல்லாமே நடக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல போங்க, இதே ஷோவுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அங்கே ஷேர் பண்ணுங்க. இல்ல ஏதோ ஒரு பிசிக்கல் சென்டருக்கு போங்க, மெடிடேஷன் சென்டருக்கு. அங்கே ஒரு 10 பேர் வருவாங்களா, 10 பேர் புதுசா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணா 10 பேருக்கு சொன்ன மாதிரி 10 நாளுடைய அனுபவம் ஒரே நாள்ல நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா ஜூம்ல இன்னைக்கு 50 பேர் இருக்கிறாரு, நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன், 50 நாள் கம்ப்ளீட் அப்படின்றது கிடையாது மாஸ்டர். ஜூம் இஸ் நாட் அக்செப்டட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ஒரு நாள் ஷேர் பண்ணல. அதான் சென்டருக்கு போய் நீங்க ஷேர் பண்ணும்போது அங்கே ஃபுல்லா உங்களுக்கு
கவுண்ட் ஆகும். எதுக்காக அப்படின்னா 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேரோடைய எனர்ஜிஸ், 10 பேருடைய ஆரா கான்டாக்ட் அங்கே எல்லாமே வரும்போது உங்க மூலமா, உங்களுடைய அனுபவம் மூலமா அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அவங்களுடைய அனுபவங்கள் நீங்க கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அதுக்காக ஃபாலோ லைக் திஸ். இல்ல நீங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் வித் தம். இல்ல சார் எங்கேயும் போக முடியல அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் உங்களுடைய நபருக்கு. புதுசா என்னுடைய ஃபோன் இப்போ பார்த்தான்னா 1800 கான்டாக்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, 1000 கான்டாக்ட் ஆகட்டும், 2000 கான்டாக்ட் ஆகும், யாரோ ஒருத்தருக்கு தேடுங்க, அவருக்கு உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. ஸோ 4வது பாயிண்ட், தினமும் வாக்கிங் ஆகட்டும், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகட்டும் பண்ணணும். சார் எனக்கு வாக்கிங்கு ஒர்க் அவுட்டு எல்லாம் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லாதுங்க. என்னால் எந்திரிக்க முடியல, என்னால் கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னும் போது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கையில் என்ன பண்ண முடியுமோ எக்ஸசைஸு அது பண்ணுங்க. ஆசனங்கள் போடுங்க, யோகா ஆசனங்கள், ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. சூரிய நமஸ்காரங்கள் போடலாம், ஏதோ ஒன்று ஒர்க் அவுட்டு. அது இல்லாமல் இருந்தால் ஒரு 2 டம்பல் எடுத்துக்கோங்க, அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுவும் பண்ண முடியல, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 தண்ணி ஊற்றி அது எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதில் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். எதுக்காக இது அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம், பிளட் சர்க்குலேஷன், நம்முடைய உடலுக்குள்ள இருக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி, டாக்ஸின்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெளியே வரணும். அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் 1/2 மணி நேரம் போதும். அது பண்ணாக்க நம்முடைய உடல் ரெஜினேட் ஆகும் மாஸ்டர்ஸ். அதுக்காக 5வது பாயிண்ட், நோ காசிப். காசிப் பண்ணாலே நிறைய பேருக்கு தெரியாது. காசிப் பண்ணா தேவையில்லாதது பேசுறது தான் காசிப் அப்படின்றது. ஆனா இங்கே நோ காசிப்ஸ். தேவையானது மட்டுமே பேசணும். எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டுமே பேசணும். தேவையில்லாதது ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி யார் இல்லையோ அவர் பத்தி நெகட்டிவா பேசவே கூடாது. பாசிட்டிவா நீங்க எவ்வளவு வேணும்னாலும் பேசுங்க. நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் ஆகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட் ஆகட்டும், நம்முடைய எதிரி ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பத்தி நெகட்டிவா பேசக்கூடாது. இது எதுக்காக அப்படின்னா நம்முடைய எண்ணங்களுடைய பேட்டர்ன்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த காஸ்மிக் எனர்ஜி கொண்டு வருவதற்கு மற்றும் ஆஸ்ட்ரல்ல நமக்கு நிறைய கனெக்ஷன்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி மேல உலகங்களுக்கு காமிக்கணும். மேல உலகங்களுக்கு செகண்டரி. இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே மற்றவர்கள் எல்லாருமே வருவாங்க இல்லையா, அவர் மூலமா உங்களுக்கு மதிப்பு என்பது கிடைக்கும் மாஸ்டர்ஸ். இவங்க ஒரு நல்ல மாஸ்டர். இவங்க பேசினா ஏதாவது ஒரு முத்துக்கள் மட்டுமே வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விஷயங்கள் எல்லாமே வருது. பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பாலிடிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கெரியரா இருந்தாக்கா பாசிட்டிவ் பாலிடிக்ஸும் இருக்கு. யூ கேன் கோயிங் டு தட். நெகட்டிவ் பாலிடிக்ஸ் கேட்குற அவசியம் இல்லை. பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கு. தெர் ஆர் சர்டன் சேனல்ஸ் விச் ப்ரொமோட்ஸ் ஓன்லி பாசிட்டிவிட்டி. அந்த மாதிரி சேனல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மோடி அவர்கள், நம்ம பிரதமர், கன்னியாகுமரி போய் அங்கே விவேகானந்தா ராக் உள்ள போய் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணுறாரு. அவர் பாலிட்டிஷியன், அவர் பற்றி பேசலாம். ஆனால் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? பாசிட்டிவ்னஸ் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். இவங்க ஓட்டு போடல, அவங்க ஓட்டு போடல, இது சரியில்லை, அது நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் யூ ஆர் ஆன் ஒரு ரதம் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ஷூர் தட் எந்த நெகட்டிவ் வார்த்தையும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. எந்த நெகட்டிவ் வார்த்தையும் உள்ளே இருந்து வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நோ கோசிப்ஸ் அட் ஆல். 6வது பாயிண்ட், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனிசம். பியூர் வெஜிடேரியனிசம் இருக்கு, அது கிடையாது. ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனிசம். ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனிசம் அப்படின்னா இங்கே பூண்டு, காளானு இது 2மே சேர்க்கக்கூடாது நம்முடைய உணவுல. நீங்க எங்க போனாலும் சரி இந்த 2 விஷயத்தின் மீது கவனம் என்பது மிக அதிகமாக இருக்கணும். 3வது, மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க எங்க போய் சாப்பிட்டாலும் பரவாயில்லை, இந்த 3 விஷயங்கள். பேக்கரிக்கு போய் ஒரு கேக்கோ ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுங்க. 99% பேக்கரியில் அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க மைக்ரோவேவ்.
ஓடிஜி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஓவன் இருக்கு, அந்த ஓவன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்கிறது சூடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வரும்போது வைப்பாங்க பாருங்க, அது மைக்ரோவேவ் இருக்கு. அது சமோசா சாப்பிட்டாலும் கச்சோரி சாப்பிட்டாலும் வேற எந்த பொருள் சாப்பிட்டாலும் அது சூடு பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி சூடு பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. மைக்ரோவேவ் கொடுக்குறாரு அப்படின்னா வேண்டாம், அதுல போடாதுங்க, அதுல சூடு பண்ணி கொடுக்காதுங்க. அப்படியே வேணும்னா சாப்பிடுங்க, பட் ரீஹீட் இல்லை ஹீட் பண்ணாலும் மைக்ரோவேவ் இருந்தா அவாய்ட் இட். அடுத்தது டெய்லி ஜேர்னலிங். நாம நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கேன் போன வகுப்புல. ஜேர்னலிங்கன்னா ரொம்ப ஒரு வார்த்தை 2 வார்த்தை. ஜேர்னலிங் அப்படின்னா ஒரு டிக்கு போடுறாரு, அது என்ன போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்காங்க, என்ன எழுதிருக்காங்க ஒண்ணுமே தெரியல, ஒரு டிக்கு போட்டிருக்காங்க. ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அமைச்சிருந்தாங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்க, சந்தோஷம்தான் எங்களுக்கும். ஆனா எதுக்காக ஹாப்பியா இருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன, என்ன நடந்ததற்காக உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி என்பதை அடைந்திருக்கீங்க அப்படின்ற விஷயம் எழுதணும். அதுதான் ஜேர்னலிங். இது எதுக்காக அப்படின்னா, நான் 69 நாளும் எழுதியிருக்கேன் ஜேர்னலிங். ஃபர்ஸ்ட்ல எதுவுமே வரல எனக்கு. ஆனா 69 நாள் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போதான் எனக்கு புரியுது என்னுடைய தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எவ்வளவு மாறிடுச்சு. பிகாஸ் உங்களுடைய ஜேர்னல் உங்களுடைய நண்பர். சில விஷயங்கள் நண்பர்களுக்கும் சொல்ல முடியாது, சில விஷயங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே உங்க ஜேர்னல் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி எழுதுங்க. முதல்ல நாளைக்கு திரும்பி அது பார்க்கணும். நாளை இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது பார்க்காம இருக்காதுங்க. அது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இந்த விஷயம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயத்திற்காக எதற்காக எழுதணும் அப்படின்னா, சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்காது. யார் சொன்னாலும் யார்கிட்ட கேட்டாலும் பதில் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜேர்னலுக்குள்ள உங்களுடைய கேள்விகள் எல்லாமே எழுதிட்டு திரும்பி அந்த கேள்விகள் நீங்க பார்க்கும்போது நீங்க மற்றவர்களுக்கு எப்படி பதில் சொல்றீங்களோ அந்த மாதிரி பதில் உங்களுக்கே கிடைக்கும். அதுக்காக ஜேர்னல் என்பது மிக முக்கியமானது. உங்களுடைய தினத்துல நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அப்படின்னா மொத்தமா ஒரு 3 பேஜ் 4 பேஜ் எழுதாதுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லைன் 6 லைனாவது எழுதுங்க. போதும், 5-6 லைன் எழுதா போதும். நான் இத்தனை மணி நேரத்துக்கு ஏந்திரிச்சு, இத்தனை மணி நேரத்துக்கு குளிச்சு, இத்தனை மணி நேரம் சாப்பிட்டு, இது எல்லாமே அப்படி தேவையில்லை. உங்களுக்கு உள்மாற்றம் என்பது யாராவது உங்களுக்கு ஒரு உணர்வு வந்ததா அதை மட்டும் எழுதுங்க. அந்த உணர்வு வந்தது அப்படின்னா அதோட சோர்ஸ் கண்டுபிடிங்க, அதை எழுதணும் மாஸ்டர்ஸ். அதுதான் ஜேர்னலிங் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது இன்டென்சிவ் ஃபுல் மூன் மெடிடேஷன். பௌர்ணமி நாட்கள் எல்லாமே ஆழமான தியானம் பண்ணணும் மாஸ்டர். 3 மணி நேரம் உட்கார்ந்தால் ஆழமாக நம்மளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஆகட்டும் கிடைக்கும். ஜூன் 22ஆம் தேதி, ஜூலை 21ஆம் தேதி 2 நாள் நம்முடைய 69 நாள்ல வருது. அந்த நாள் 2 நாளும் நீங்க 3 மணி நேரம் தியானம் பண்ணி ஆகணும். நீங்க வீட்லயே உட்கார்ந்து மியூசிக் போட்டு பண்ணுங்க. ஏதோ ஒரு ஜூம் செஷன்ல 3 மணி நேரம் இசை பிளே பண்ணுவாங்க. அந்த கூட்டத்துல ஆன்லைன் வர்ச்சுவல் குரூப்ல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. இல்ல ஏதோ ஒரு சென்டர் ஓபன் பண்ணுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா, அங்கே போய் உட்கார்ந்து பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட்டமாக ஆகட்டும் இல்ல தனியா ஆகட்டும் உட்கார்ந்து அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணுங்க ப்ளீஸ். அப்போதான் நம்மளுக்கு அந்த சந்திரனுடைய சக்தி என்பது கிடைக்கும். அந்த சந்திரனுடைய சக்தி எவ்வளவு ஜாஸ்தியா நம்மளுக்கு வருமோ மைண்டுக்குள்ள மாற்றங்கள் என்பது அவ்வளவு ஜாஸ்தியா வருது மை டியர் மாஸ்டர்ஸ். அடுத்தது 9வது பாயிண்ட், மியூசிக்கு இல்ல ஆர்ட் ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ, மியூசிக் எனக்கு வராதே, பாட்டே பாடலையே, பாட்டு கேட்டா போதுமா, ஆர்ட் வராதே, இப்போ டிராயிங்கே எழுத தெரியலையே, என்ன சார் பண்றது? அது பண்ணல, அதுக்காக இப்போ ஆரம்பிங்க மாஸ்டர்ஸ். நீங்க எடுத்தா உங்களுக்கு ஏதோ ஒரு பிகாசோ அவார்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக நீங்க பண்ணணும். சரி சார், எதுக்கு பண்ணணும் சார் அப்படின்னா, நம்முடைய பிரெயின்ல 2 பார்ட்ஸ் இருக்கும், லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். இது எல்லாருக்குமே தெரியுது. ரைட் பிரெயின் கிரியேட்டிவ் பிரெயின் அப்படின்னு சொல்லி இதுவும் தெரியுது. ஆனா இன்னொரு ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல கிரியேட்டிவாக
இன்ட்யூஷனு, ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட பார்வைகள், இது எல்லாமே மூன்றாம் கண்ணுடைய அனுபவங்கள், அது எல்லாமே ஜாஸ்தியாக வரணும் அப்படின்னா ரைட் பிரெயின் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அது ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா நல்ல இசை, நல்ல டான்ஸு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், ஆக்டிவிட்டி பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணணுமோ புரியல நிற்கிறாங்க. ஒரு லிஸ்டே இருக்கு, அது நான் படிக்கிற பாருங்க. பாட்டு கற்றுக்கோங்க, அது பக்தி பாடலாகட்டும் இல்லை கிளாசிக்கல் சாங், ரஜினிகாந்த் பாடலாகட்டும், எம்ஜிஆர் பாடலாகட்டும், ஏதோ ஒன்று பாடல் நீங்கள் கற்றுக்கணும், பாடுங்க. நேற்று ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, சார் எனக்கு 55 வயசு சார், என்னோட வயசுக்கு சம்மந்தப்பட்ட பாடல் என்ன பாடலும் சார் நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை, பாடல்னா பாடல், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சா அது பாடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இசை வாத்தியம் அது எடுத்துக்கிட்டு அதை ப்ளே பண்ணுங்க. அது கீபோர்ட் ஆகட்டும், கிட்டார் ஆகட்டும், வயலின் ஆகட்டும், ஃப்ளூட் ஆகட்டும், ஏதோ ஒன்று இன்வால்வ் இந்த மியூசிக் பிளேயிங். அதுவும் தெரியல சார் எங்களுக்கு அப்படின்னா தினமும் ஒரு நல்ல பெரிய கோலம் ஒன்று கொடுங்க, 1/2 மணி நேரம். அது எல்லாருக்குமே வருது இல்லையாம்மா, ஓகேங்களா? நல்ல கலரா 1/2 மணி நேரம் உட்காரணும், கோலம் போட்டுட்டே உட்காருங்க. அதுக்கும் சொல்லாத திரும்பி என் வீட்டு முன்னாடி அப்பார்ட்மெண்ட் சார், அதெல்லாம் போட முடியாது சார் அப்படின்னு நான் பண்ண முடியாது, ஓகேங்களா? அது இல்லை அப்படின்னா டிராயிங்கு, கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு, பெயிண்டில் போடுவாங்க, ஸ்ப்ரே பெயிண்டில், அந்த மாதிரி பண்ணலாம். டூடில் டிராயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பென்சில் ஆர்ட், டூடில் டிராயிங்னா வேற எதுவும் இல்லை, வெறும் பென்சில்லையே ஆர்ட் போடுவாங்க. அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேதிக் சாண்டிங் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு, அந்த சாண்டிங்கும் பண்ணலாம் சார். விஷ்ணு சஹஸ்ரநாமம், அப்புறம் அஷ்டோத்திரம், இந்த மந்திரங்கள் இதெல்லாமே சொல்லலாம் அப்படின்னா இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதெல்லாம் அக்செப்ட் கிடையாது. வேதிக் சாண்டிங் மட்டும் பண்ணணும். வேதிக் சாண்டிங் மட்டுமே எதுக்கு அப்படின்னா அந்த வேதங்களில் இருக்கிறது எல்லாமே சான்ஸ்கிரிட். அந்த சான்ஸ்கிரிட் எல்லாமே நம்ம சொல்லும் போது நம்முடைய விசுத்த சக்கரம் அதை ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக அது மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க வேதிக் சாண்டிங். அது ஆனதுக்கப்புறம் இல்லை யோகா பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே, ஜிம்முக்கு போனாலும் ஓகே, டான்ஸ் ஆகட்டும் போங்க, இல்லை உலன் கிளாத்ஸு அந்த 2 குச்சி வச்சு ஏதோ பண்ணுவாங்க, அது தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியாது, அது ஸ்வெட்டர் எல்லாமே பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு புது மொழி ஒன்று கற்றுக்கோங்க. உங்களுக்கு கன்னடா தெரியாதா கன்னடா கற்றுக்கோங்க, மலையாளம் தெரியாது அதை பேசுங்க, தெலுங்கு தெரியாத தெலுங்கு கற்றுக்கோங்க, இங்கிலீஷ் தெரியாத இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. அதுவும் புதுசு தான். ஒரு தெரியாத விஷயம் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா ரைட் பிரெயினோட ஹெல்ப் இல்லாமல் அது வராது நம்மளுக்கு. இல்லை சார் அதுவும் தெரியாது சார் அப்படின்னா ஒரு நல்ல கேக் டெக்கரேஷன் பண்ணுங்க. 69 வகையான கேக் எல்லாமே சமைச்சு 69 வகையான டிசைன்ஸ் கொடுங்க கேக்கு மேலே. அது இல்லை மண்டலா டிராயிங்கு, இல்லை வீட்டில் ஒரு கார்னரில் வச்சுருப்பீங்க, என்னது டெய்லரிங் மிஷின், அதை எடுத்து அது ஸ்டிச்சிங் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருதோ அது ஸ்டிச் பண்ணுங்க, 1/2 மணி நேரம் ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே பண்ணுங்க. இல்லை எம்ப்ராய்டரி மிஷின் இருக்குது அப்படின்னா எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி கூட பண்ணலாம். சரவணா ஸ்டோர்ஸுக்கு போனால் நிறைய பொருள் எல்லாமே கிடைக்கும் கம்மி ரேட்டில். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஓகேங்களா? இல்லை நீங்கள் இப்போத்து வரைக்கும் சமைக்காமல் ஒரு உணவு, ஒரு டிஷ்ஷு ஏதாவது இருக்குது அப்படின்னா பியூரஸ்ட் வெஜிடேரியன், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் ஃபாலோ ஆக்கிட்டு எந்த கியூசைன் அது ஆகினாலும் சரி அதை நீங்கள் சமைச்சு அதோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது நம்முடைய ரைட் பிரெயின் என்பது ஆக்டிவேட் ஆகும் மாஸ்டர்ஸ். அப்போதான் நம்மளுக்கு அந்த ஆன்மீக சக்திகள் நம்முடைய பார்வைக்கு வரைச்சு, இல்லைன்னா வராச்சு. அதுக்காக இது எப்படிப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கிலிருந்து வெளியே வாங்க. உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, மற்றவர்கள் ஏதோ ஒன்று குறை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்காதுங்க. யூ டூ இட், அவ்வளோதான். அடுத்தது 10வது லாஸ்ட் பாயிண்ட். ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே இந்த 69 நாளுக்குள்ள 4 வகுப்புகள், ஆன்மீக வகுப்புகள், அதாவது நீங்கள் கான்செப்ட்ஸ் ஏதாவது சொல்லணும், 1/2 மணி நேரம் சொல்லணும். சார் 25 நிமிஷம் தியானத்தில் உட்கார வைப்பேன், 5 நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னா கரெக்ட் கிடையாது. நீங்கள் 1/2 மணி நேரம் பேசணும். இப்போது வரைக்குமே பேசவே இல்லை சார், எப்படி சார் எங்களால் பேச முடியும் அப்படின்னா ஒரு புக்கு படிங்க, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அதை திரும்பி
4 செவருக்கு நடுவுல இருந்து அந்த செவருக்கு சொல்லுங்க முதல்ல. திரும்பி வந்து பேசுங்க. எங்க சார் பேசுறது? யாரும் வாய்ப்பே தரல அப்படின்னா. நிறைய ஜூம் எல்லாம் இருக்கு, நிறைய சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல போய் சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய விஷுவத்தை ஆக்டிவேட் ஆகணுமா இல்லையா? 3ஆம் கண்ணு பார்வை வரல அப்படின்ற குறை மட்டும் சொல்றோம். ஆனா விஷுவத்தை ஆக்டிவேட் ஆகல அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. எப்போ நாம எல்லாரும் ஒரு சத்தியம் என்பது நம்முடைய வாய் மூலமா வெளிப்படுத்துவோமோ அப்போதான் விஷுத்தம் என்பது ஆக்டிவேட் ஆகும். விஷுத்தா கிளியர் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும். அந்த எனர்ஜி மேலே போகும்போது 3ஆம் கண் என்பது திறக்கப்படும். மை டியர் மாஸ்டர்ஸ், ஸோ எல்லாமே நமக்காக நாம் பண்றோம். ஒரு குரூப்ல நான் இருக்கேன், தமிழ் பேட்ச் 1 அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்ல இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே அட்டெண்டன்ஸ் போடுவாங்க மாஸ்டர்ஸ். யாரெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே அனுப்புவாங்களோ அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க. அட்டெண்டன்ஸில் எல்லாமே உங்களுக்கு 80 to 90% வந்தால் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் என்பது கொடுப்பாங்க. 80 to 90% இல்லையா அப்படின்னு சொல்லி நாம் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுறோம், ஒரு வருடம் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கும்போது ஐயோ 10 லீவ் இருக்குது, 10 லீவுக்கு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் எடுக்கணும். அந்த மாதிரி செய்யாதுங்க. 90% உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா 90%க்கு டார்கெட் பண்ணாதுங்க. 100% நான் வரணும் அப்படின்னா அந்த மேடமோட அனுபவமோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கழிக்கணும் அப்படின்னா டார்கெட் ஃபார் 100% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் என்பது வருது. நம்ம மூலமா இந்த உலகத்திற்கு என்னென்ன சேவைகள் எல்லாமே செலுத்தணுமோ அந்த சேவைகள் எல்லாமே செய்யறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு தகுதி, ஒரு ஞானம் எல்லாமே வந்தா தானே மாஸ்டர்ஸ் நம்மளால செய்ய முடியும். அந்த விஷயங்கள் எல்லாமே வரணும் அப்படின்னா பி சின்சியர் இன் யுவர் ஆக்ஷன்ஸ், பி சீரியஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கெட் த ஃப்ரூட்ஸ். அதுதான் மாஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே பண்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் 6 வகையான ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்பணும். ஆல்ரெடி நம்ம குரூப்பில் அமைச்சிருக்கோம். நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க வீட்டில், ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னா எடுப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா, யாரும் இல்லை சார் வீட்டில் நான் மட்டுமே இருப்பேன் அப்படின்னா அப்படி பக்கத்தில் ஃபோன் வச்சு 10 செகண்ட்ஸ்க்கு ஆட்டோ ஃப்ளாஷ் அதை ஆன் பண்ணி உட்காந்து மெடிடேஷனில் உட்காருங்க. அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் திரும்பி ஆஃப் பண்ணுங்க, திரும்பி உட்காருங்க. ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அனுப்பணும் மெடிடேஷன். அதுக்கப்புறம் புக்கு படிக்கும் நேரம், நீங்கள் எந்த புக்கு படிக்கிறீங்களோ, எந்த பேஜ் நம்பர் இருந்து எந்த பேஜ் நம்பருக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே எழுதணும். நீங்கள் புக்கு இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ அன்னைக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மியூசிக்கு, டான்ஸு இல்லை இப்போ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் சொன்னேன், அது ஏதாவது பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாக்கிங்கு இல்லை ஒர்க் அவுட்டு ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கும் ஒரு ஃபோட்டோ. ரோட்டில் நடந்துகிட்டே போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, செல்ஃபி. இல்லை பார்க்கில் போகும்போது ஆகட்டும் ஒரு செல்ஃபி. இல்லை நீங்கள் ஜிம்மில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒர்க் அவுட் அப்படின்னா அந்த ஜிம்மில் ஒரு ஃபோட்டோ. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பணும். இந்த கோசிப்க்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாத ஃபோட்டோ, அது எப்படி பண்ண முடியும்? இப்படி வச்சு எல்லாமே பண்ணால் அதுக்கு அது வேறு மாதிரி இருக்கும், தேவையில்லை. சைலன்ஸ் அன்னைக்கெலாம் காசிப்ஸ் இல்லை அப்படின்னு மீனிங்ஃபுல்லாக இருக்காது, அதுக்கு தேவையில்லை ஃபோட்டோ. வெஜிடேரியன் டயட், நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்த அவசியம் இல்லை. அது ஆனால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜேர்னலிங், உங்களுடைய தினத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் கவனிக்கீங்க அப்படின்றது அது எல்லாமே எழுத்திட்டு அந்த ஃபோட்டோ அனுப்புங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை மொபைல்லையோ ஏதோ ஒரு ரைட்டிங் ஆப்போ ஏதோ இன்ஸ்டால் பண்ணி அதில் சொல்லுவாங்க, அதில் எழுத்துவாங்க. அந்த மாதிரி செய்யாதுங்க மாஸ்டர்ஸ். ஒரு புக் எடுத்துக்கோங்க, புது புக் ஒன்று நாளைக்கோ இன்னைக்கோ வாங்கிக்கோங்க. அந்த புக்கு பென்னு கையில் எழுதும்போது உங்களுடைய மனம் எவ்வளோ ஸ்பீடாக போகுமோ அவ்வளோ ஸ்பீடாக எழுத முடியாது. அதுக்காக தேவையானது மட்டுமே வருது இதுக்கு ஜர்னலிங்கில். அதுவே நீங்கள் ஃபாஸ்ட் ஹை ஸ்பீட் டைப் ரைட்டிங் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தால் உங்களுடைய மைண்ட் எவ்வளோ ஸ்பீடாக போகுமோ அவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ண முடியும். வேண்டாது. எது தேவையோ அது மட்டுமே வரணும் அப்படின்னா ஃபாலோ புக் அண்ட் பேப்பர், பென் அண்ட் பேப்பர். ஸோ இது என்னுடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம் உங்களுது. ஆனால் அலவுடு, ரெண்டுமே அலவுடு. சாஃப்ட் காப்பியும் அலவுடு, ஹார்ட் காப்பியும் அலவுடு, உங்களுடைய விருப்பம். இது என்னோட அனுபவம், நான் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் ஃபுல் மூன் மெடிடேஷன் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஃபோட்டோ, அது கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மட்டுமே இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் மூன் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ. புக்கு படிக்கிற ஃபோட்டோ சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உங்களுடைய அனுபவம் யார்கிட்ட பகிர்ந்துருக்கீங்களோ அவங்க கூட ஒரு செல்ஃபி. சார் நான் எங்குமே போகல சார், ஃபோனில் தான் சொன்னேன் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரோட லாகோட ஸ்க்ரீன்ஷாட்டு. மீதி நம்பர் எல்லாமே எங்களுக்கு தேவையில்லை. யார்கிட்ட பேசியிருக்கீங்களோ அந்த லாக் ஒன்று வேணும். ஒரு சார் அப்படி அதோ அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுட்டா அது கரெக்ட் கிடையாது. நீங்கள் ஃபோன் வச்ச உடனே அங்கே தெரியுது இல்லையா, 1 minute 2 minute 5 minute அப்படின்னு சொல்லி அதுதான் பார்க்குறோங்க. ஓகேங்களா? வந்த நம்பரே இன்னொரு வாட்டியும் வரக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அப்போதான் நமக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஜாஸ்தி ஆகும்போது நம்முடைய ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும் மாஸ்டர். ஸோ 6 வகையான ஃபோட்டோஸ்: தியானம், புத்தகம், ஒர்க் அவுட்டு, கிரியேட்டிவ் மியூசிக்கு இல்லை டான்ஸு, ஜேர்னலு, அதுக்கப்புறம் மெடிடேஷன். ஸோ 6 வகையான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் சிறிய குழந்தைகள் யாராச்சும் இந்த சேலஞ்சில் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு 69 நாள் அப்படின்னா ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு 21 நாள் இல்லை 41 நாள் பண்ணாலும் போதும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னாலே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 90% குழந்தைகள் எல்லாமே வந்துடுவாங்க. இல்லை குழந்தைகளுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆக போகுது, அவங்களுக்கு எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணாதுங்க. ஆனால் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இருந்து வந்தாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ஏன்னா இப்போவே அந்த ரைட் பிரெயின் ஆகட்டும், அந்த தியானம் பயிற்சி ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாருமே சொன்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதுதான் மாஸ்டர்ஸ். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் மாஸ்டர்ஸ்.